பிங்கி, எதுக்காக நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்க? பிங்கி, இதுக்காக தான் கூட்டிகிட்டு வந்தேடி என்ன? ஐயோ மாட்டிக்கிட்டமே, இது என்ன திட்டின்னு பிடிக்க போகிறான்னு தெரில. பிங்கி, நீ போ, நான் பார்த்துக்கிறேன். சார். கூட்டிகிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண. ஓகே சார். பிங்கி, உன்னை தான் கேட்குறேன், எதுக்காக என்ன இங்கே இப்போ கூட்டிகிட்டு வந்த? சாரிடி, நான் உங்ககிட்ட ஒரு பொய் சொல்லிட்டேன். சார் உன்னை பார்க்கணும், உங்ககிட்ட மனசு விட்டு பேசணும்னு சொன்னார். நீ தான் ரெஸ்டாரண்ட்டுக்கு வர வேணான்னு சொல்லிட்டியான். அதனால தான் இந்த டைம் எனக்காக கூட்டிகிட்டு வாங்கன்னு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணாருடி. அதனால தான். பிங்கி, நான் ஏதாவது சொல்லிட போகிறேன், தயவு செய்து போகலாம். எனக்கு யார்கிட்டையும் பேச வேண்டாம் ப்ளீஸ் டி. எனக்காக என்னன்னு தான் இருந்து கேட்டுட்டு வாங்கடி ப்ளீஸ். பிங்கி, நீங்கள் போங்கம்மா, நான் அவகிட்ட பேசிக்கிறேன். ஓகே சார். சாரி டி, மன்னிச்சிரு. பிங்கி, நான் நிற்க புரிய இல்லையா? சுனிதா, என்னை பாரு. உங்களை தான் என் ரெஸ்டாரண்ட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். அப்படி இருக்கும்போது என்ன எதுக்காக இங்கே வர வச்சிங்க? சத்தியமாக இப்படி ஒரு விஷயம் நடக்கும் நான் நினச்சி கூட பார்க்கல. ஏய், என்னடி சும்மா ரொம்ப ஓவராக தான் பண்ணிகிட்ருக்கேன். நானும் உங்ககிட்ட சில விஷயங்கள் பேசலான்னு கூப்பிட்டா ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்கேன். என்னை பார்க்க போகிறே இல்லையடி? இந்த வாடி பொடின்னு பேசுகிற வேலைலாம் எனக்கு வேண்டாம். எனக்கு உங்ககிட்ட பேச விருப்பம் இல்லைன்னு தானே சொன்னேன். ஓஹோ, என்கிட்ட உனக்கு பேசுறதுக்கு விருப்பம் இல்லை இல்லையா? ஆமாம், நான் இதுக்காக உங்ககிட்ட பேசணும். இது எங்கள் அக்காவும் என் ஃப்ரெண்டும் வேலை செய்கிற கம்பெனிங்கிறதுக்காக தான் வந்தேன். மற்றபடி உங்களெல்லாம் நினச்சி கூட பார்க்கல. எனக்கு அந்த அவசியமும் இல்லை. நீங்கள் தேவையில்லாத வேலை பார்க்குறீங்க சார். நான் போகிறேன். அப்படிங்களா? நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டாலும் எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. பிடிக்காத ஒரு பொண்ணை கட்டாயப்படுத்தாதீங்க. நிஜமா உனக்கு என்ன பிடிக்காது இல்லையாடி? இந்த வாடி போடின்னு சொல்கிற வேலைலாம் வேணாம். ஒழுங்காக எனக்கு பேர் வச்சுருக்காங்க, அப்படி சொல்லியே கூப்பிடலாம். ம், சரி சுனி டார்லிங். ஒழுங்காக என் பேர் மட்டும் சொல்லுங்கள். சுனி டார்லிங்கா? டார்லிங்களை கூப்பிட்றதுக்கு என் புருஷன் வந்து கூப்பிட்டுக்குவார். அதனால தாண்டி நான் கூப்பிட்றேன். என்ன ரொம்ப ஓவராக வாடி பொடி நல்லா பேசுகிறீங்க. இங்கே பாருங்கள், நல்லா இருக்காது சொல்லிட்டேன். அப்படி தாண்டி கூப்பிடுவேன். என்னடி பண்ணுவேன்? என்ன கட்டிக்க போகிறவளை கூப்பிட்ற மாதிரி வாடி பொடின்னு கூப்பிட்டுருக்க? இது ரொம்ப 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 தப்பான விஷயம், பார்த்துக்குங்க. அப்புறம் எனக்கு பிடிச்ச எல்லோ கலர் சுடிதாரில் வந்திருக்கி. ரொம்ப அழகாக இருக்கடி உனக்கு. ஆமாம், நீ வந்து அழகாக இருக்க. என்ன பண்ணுறது, சொல்லவே முடியாதே. ஏதோ மனசில் நினைக்கிறது எனக்கு கேட்டுருச்சு. நீங்களும் அழகாக தான் இருக்கீங்கன்னு தானே சொன்னேன். அப்படியேப்பா, எப்படி தானே இவன் எப்படி கண்டுபிடிக்கிறான்? ஐயோ வெற்றி, என்னால் உங்ககிட்ட எதுவும் பேச முடியாதே. இங்கே பாருங்கள் சார், எனக்கு எதை பற்றியும் பேச வேண்டாம். நான் மனசில் என்ன நினைக்கிறேன் ஏது நினைக்கிறேன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதும் தப்பு இல்லை, தெரிஞ்சுக்காமல் இருக்கிறதும் தப்பு இல்லை. நான் இங்கே வந்து நிற்கிறது தான் தப்பு. என் ஃப்ரெண்டு கூப்பிட்டான்னு அவளை நம்பி வந்தேன். அதுக்கு அவள் வச்ச வேட்டை எனக்கு இப்போ தான் புரியுது. நான் போயிட்டு வரேன். சார், என் கையை விடுங்க. எதுக்காக இப்படி பிடிச்சிட்ருக்கீங்க? அது மட்டும் இல்லாமல் என் பக்கத்தில் எப்படி சார் வந்தீங்க? ஹலோ, நான் இந்த மரத்துக்கிட்டே தான் நின்றுட்டுருக்கேன். நீ தான் அங்கேருந்து கத்திக்கிட்டே என் பக்கத்தில் வந்த. இங்கே பாருங்கள் சார், உங்களுக்கும் எனக்கும் செட் ஆகாது சார். வேணாம் சார், ப்ளீஸ். ஏன் செட் ஆகாது? உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு தானடி. அப்புறம் என்னடி? அது அது எனக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு யார் சொன்னா? எனக்கு உங்களை பிடிக்கலையே. நிஜமா உனக்கு என்ன பிடிக்கல? இல்லை, நிஜமாக தான் சொல்கிறேன். எனக்கு உங்களை பிடிக்கல, சுத்தமாக பிடிக்கல. போதுமா? இனிமேல் என்னை பார்க்காதீங்க, பேசாதீங்க, எனக்காக எதுவும் பண்ணாதீங்க. அதுவே ஒரு பெரிய விஷயம். போதுமா? என்ன பேசுறது? ஒரு பிடிக்காத பொண்ணை வற்புறுத்துறதுல எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன்டி. அதை சொல்ல தான் கூப்பிட்டேன். நீ இவ்வளோ நாளாக என் லவ்வை அக்செப்ட் பண்ணிக்குவேன்னு நினச்சேன். நீ அக்செப்டே பண்ண மாட்டேங்கிற. உனக்காக நான் எல்லாமே, என்னால் என்ன பேசுறதுன்னு தெரிலடி. எனக்கு உன் வசதியை பார்க்கல. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னு தெரில. முதல்ல பார்த்தோன்னே உன் மேலே ரொம்ப காதல் வந்துடுச்சு. உன்னை மாதிரி ஒரு பொண்ணை நான் என் வாழ்க்கையில் பார்த்தோன்னே ஃப்ளாட்டானது இந்த மாதிரி என்றைக்குமே நடந்தது இல்லடி. அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. நான் எவ்வளோ ஒரு ஈகோயிஸ்ட்டு தெரியுமா? எந்த பொண்ணையுமே மதிக்க மாட்டேன். ஏன் உன் ஃப்ரெண்டு பிங்கி கிட்ட கூட கேட்டுப்பார், உங்கள் அக்கா கிட்ட கூட கேட்டுப்பார், அவங்களுக்கு கூட தெரியும். ஆனால் உன் பின்னாடி நாய் மாதிரி சுற்றிட்டு இருக்கேன்டி. ஏன்னு தெரில. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குடி. அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. நீ இல்லாமல் என் வாழ்க்கையை நினச்சி கூட பார்க்க முடியலடி. இருக்கலாம், ஆனால் நான் உங்கள் காதலை ஏற்றுக்கிற நிலமையில இல்லை. எனக்கு அந்த தகுதியும் இல்லை. நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. எங்களோட வாழ்க்கையெல்லாம் வேறு மாதிரி இருக்கும் சார், ப்ளீஸ். உன் வாழ்க்கை எப்படி இருக்கும், தகுதி, இதெல்லாம் நான் எதுவுமே கேட்கலடி. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையான்னு என் கண்ணை பார்த்து சொல்லுடி. எனக்கு உங்களை பிடிக்குங்க. உங்களை மட்டும்தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னு தெரியல. நீங்கள் விலகி போக ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் உங்களை விரும்ப ஆரம்பித்தது எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. நீங்கள் இல்லாத வாழ்க்கையினால நினச்சி கூட பார்க்க முடியல வெற்றி. ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பாவோட சூழ்நிலையெல்லாம் யோசித்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. உங்களையும் மனசில் சுமந்துட்டு அவங்கள அவமானப்படுத்த எனக்கு விருப்பம் இல்லை.
என் அக்காவோட வாழ்க்கையில் நடந்த சம்பவமே எனக்கு போதும் போதும் வெற்றி போதும். என்னால் உங்கள் காதலை ஏற்றுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்க வெற்றி. அம்மா அப்பா சொல்லி சொல்லி தான் வளர்த்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது என்னால் ஏற்றுக்க முடியல. என்னை மன்னிச்சிருங்க. நான் விரும்புகிற ஒருத்தரை என்னை விரும்பியும் கூட என்னால் ஏற்றுக்க முடியாத பாவியாக நான் இருக்கேன். கடவுள் விதி இது ரெண்டுலேயும் நம்பிக்கை இருந்தது. ஆனால் இப்போ அது இல்லை. உண்மையாலுமே அது ரெண்டுத்துக்குமே சக்தி இருந்தால் நம்மளை எடுத்து சேர்த்து வைக்கட்டும். இதுக்கு முன்னே என்னால் எதுவும் சொல்ல முடியல வெற்றி. சாரி. சுனிதா உன்னை தான் கேட்டுட்ருக்கேன், ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிற. உண்மையாலுமே என்ன உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? சாரி வெற்றி. இப்போ சொல்கிற போய் உன் வாழ்க்கைக்கும் ரொம்ப நல்ல விஷயமா இருக்கணும். என் அம்மா அப்பாவுக்கும் அவமானம் ஏற்படுத்தக்கூடாதுன்னு தான் என் மனசை கல்லாக்கிட்டு சொல்கிறேன். ஆனால் உண்மையாக நான் உன் கூட தான் வாழணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன் வெற்றி. என் காதலை எனக்குள்ளேயே போட்டு புதைச்சிக்க போகிறேன். என்னை மன்னிச்சிருங்க வெற்றி. இங்கே பாருங்கள், என் மனசில் நீங்கள் இல்லை. ஏதோ ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிறதுனால தான் உங்ககிட்ட பேசினேன். ரெண்டாவது நீங்கள் என் அக்காவோட ஓனரும் கூட, அதனால தான் உங்ககிட்ட தன்மையாக நடந்துக்கிட்டேன். இன்னொரு வாட்டி தேவையில்லாமல் என் பின்னாடி சுற்றினீங்கன்னா மரியாதை இருக்காது, அவ்வளோதான். பெரிய பணக்காரர் இருந்தால் பல்லழிச்சிட்டு வந்துடுவோன்னு நினைப்போ. எனக்கு உங்கள் மேலே விருப்பம் இல்லைங்க. தேவையில்லாமல் இன்னொரு டைம் வந்தீங்க நல்லா இருக்காது, செருப்பு பிஞ்சிரும், அவ்வளோதான் சொல்லுவேன். புதுசாக வாங்கினது பிக்க வேணாமன்னு யோசிச்சுட்ருக்கேன். உங்கள் பணக்கார திமிரெல்லாம் என்கிட்ட காமிக்காதீங்க சரியா? எனக்கு உங்களை பிடிக்கலைங்க சரியா? முதல்ல கண்ணாடியில் உங்கள் மூஞ்சை பார்த்துருக்கீங்க. உங்கள் கலருக்கும் என் கலருக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. பணம் இருக்கா ஒரு பொண்ணோட மனசு ஈஸியாக வாங்கிடலாமா? எதுவுமே வாங்க முடியாதுங்க. அது தானாக கிடைச்சாதான் உண்டு சரியா? இன்னொரு வார்த்தை திருப்பியும் என்கிட்ட வந்து சொல்லாதீங்க. எவ்வளோ தடவை தான் உங்களை அவமானப்படுத்துறதுன்னு எனக்கே தெரியல. தெரியாமல் இவ கூட்டான் வந்தல, இவளுக்கு அப்புறம் வச்சுக்கிறேன். இனி ஒரு டைம் என் பின்னாடி வந்தீங்க அவ்வளோதான். ஏய், என்னடி பேசுகிறேன், நிறுத்து. டீ தானாண்டா, அவள் ஏதோ தெரியாமல் பேசிட்டா, விட்டுரு. பிடிக்காத பொண்ணை வற்புறுத்தினது ஏன் தப்பு தான்டா, விட்டுறா. நீ சும்மா இரு மச்சி, நீ சும்மா இரு. ஏண்டி உனக்குலாம் அறிவில்லை? உன்னோட வசதிக்கும் அவனோட வசதிக்கும் உன்னை பார்த்ததே பெரிய விஷயம். ஆனால் அவன் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறான்டி. அவன் ஏதோ ஒரு வகையில் உன்னை வந்து யூஸ் பண்ணி த்ரூ பண்ணியிருந்தா அந்த பெயின் தெரிஞ்சிருக்கும். ஆனால் நியாயமாக நீ அவமானப்படுத்தியும் உன் பின்னாடியே வந்து இவ்வளோ தூரம் லவ்வை சொல்லிட்டு இருக்கான். ஆனால் நீ அவனை அவமானப்படுத்துகிற. ஒருத்தனோட உண்மையான காதலை உனக்கு பிரித்து பார்க்க தெரியலையா? நீ எல்லாம் என்ன படித்த பொண்ணும். உனக்கெல்லாம் எதுவுமே புரியாது. உங்கள் அக்கா கோவக்காரியாக இருந்தால் கூட குணமான பொண்ணாக இருக்கா. ஆனால் நீ ரொம்ப வஸ்ட்டுடி, வஸ்ட்டு. உன்னை நானும் ஒரு டைம் வந்து பின்னாடி சுற்றிருக்கேன்னு நினச்சா எனக்கே கேவலமாக இருக்குது. ஆனால் என் மச்சான் உன்னை லவ் பண்ணாங்கிறதுக்காக தான் ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொன்னேன். ஆனால் நீ நடிச்சிட்டு இருந்திருக்கையாட்டிருக்கில்ல. நல்ல வேலை, நானும் தப்பிச்சேன், என் ஃப்ரெண்டும் தப்பிச்சான். ஆனால் ஒன்றுடி, நீ ஒரு நல்ல வாழ்க்கையை இழக்கிற, அதை மட்டும் நான் சொல்கிறேன். மச்சான் என்னடா பேசுற நீ? வேணாண்டா, என் முன்னாடி அவளை அப்படி பேசாத. டேய், நீ என்னை அடிச்சாலும் பரவாயில்லடா, நான் கேட்காம விட மாட்டேன். இவளுக்கு என்ன ஒரு திமிர் இருந்தால் உன் கலரை பற்றி பேசியிருப்பா. கலரை பார்த்து வரதெல்லாம் ஒரு காதலாடா. இவ ரொம்ப ரொம்ப பேசுறாடா. இவ அப்போ என்னதான் எதிர்பார்க்கறா? சரி, வசதி வாய்ப்பு இல்லைன்னா பரவாயில்ல. மனுஷனோட மனசை பற்றி கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கா. பேசுறதுக்குன்னு ஒரு வரைமுறை இருக்குடா. டீசெண்டாக பேசுனா நல்லா இருக்கும். ஆனால் அதை விட்டு உன்னை எவ்வளோக்கு எவ்வளோமா பேசுறா, அதுவும் உன் இடத்துக்கு வந்துட்டே. நீ என்ன ரொம்ப பெரிய பேரழகின்னு நினைப்போ? சரியில்லை, பார்த்துக்கோ. பேசும்போது பார்த்து பேசு. இங்கே பாருங்க, அனாவசியமாக எனக்கு ஒன்றும் இங்கே வரணுங்கிற அவசியம் இல்லை. தேவையில்லாமல் நான்லாம் வரல. ஏதோ என் ஃப்ரெண்டு கூப்பிட்டாலேன்னு தான் வந்தேன். ஆனால் அது இவ்வளோ பெரிய விஷயத்தில் வந்து என்னை மாட்டி விட நான் நினச்சி கூட பார்க்கல. எனக்கு ஒன்றும் இவரை அசிங்கமாக பேசணும்னு அவசியம் இல்லை. இவர் தான் என் பின்னாடி வந்து சுற்றிட்டு விருப்பம் இல்லாத என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதனால தான் சொன்னேன். இதுக்கு மேலே நான் என்ன பண்ண முடியும்? இன்னொருக்கா வந்தால் நல்லா இருக்காது, அவ்வளோதான். இவ்வளோ தூரம் பஞ்சு பேசுகிறீங்களா? உங்கள் ஃப்ரெண்டு இனிமேல் என் பின்னாடி வராத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் எதுக்கு அவருக்கு அவமானம் வரப்போகுது? ஏன் இவ்வளோ வசதிக்கு உங்களுக்கு என்ன என்னை விட நல்லா அழகான பொண்ணு கிடைக்காமையே போயிடப்போகுது? சும்மா என் பின்னாடி வந்துட்டு இருக்கீங்க. ஏன் என்னை வச்சு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம்னு யோசிச்சு வச்சிருக்கீங்களோ? போடுறா நல்லா, இன்னும் 4 போடுறா. எதுக்காக நீ இப்போ நடிச்சிங்க? ஏன் நடிக்கிற உரிமை உங்களுக்கு யார் கொடுத்தா? எதுக்காக நடிச்சிங்க? இங்கே பார், ஏதோ போனால் போது கோவத்தில் பேசிட்டு இருக்கேன்னு நினச்சா உன்னை வச்சு என்னடி நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன்? இப்போ சொல்கிறேன்டி, உன் மூஞ்சில் நான் முழிக்க மாட்டேன்டி, போடி. என் மனசை ரொம்ப காயப்படுத்திட்டல. பொண்ணுங்களே வேணாம் தாண்டி என் வாழ்க்கையில் இருந்தேன். கருமம், என்னைக்கு உன்னை பார்த்தனும் அன்னைக்கு உன்னை ரொம்ப பிடிச்சி போய் பின்னாடி வந்த பார்த்தியாடி. நல்லா எனக்கு மறுபடியும் ஒரு செருப்படி கொடுத்துட்டடி உன்னால். ஏன்டி இப்படி இருக்க? ஏன் இப்படி இருக்கேன்? என்னோட மனசு உனக்கு புரியலனா கூட பரவாயில்ல. என் காதலை கொச்சப்படுத்திட்டேடி, என் காதலை கொச்சப்படுத்திட்டே. தயவு செய்து இங்கிருந்து போ. அவன் எவ்வளோ வேதனைப்படுறான்னு எனக்கு தெரியுது. உனக்கெல்லாம் ரொம்ப இப்படி ஒரு பொண்ணை நான் பார்த்ததில்ல. உன் மேலே வச்சிருந்த மரியாதையே போயிடுச்சு, போ. சாரி வெற்றி, மன்னிச்சிடுங்க. இதோட மட்டும் நிற்காது. இதுக்கு மேலே என் மறுபடியும் என் பின்னாடி வாங்க சொல்கிறத நான் செய்யலை. என் பேர் சுனிதா இல்லை.
இதுக்கு மேலே அவன் வரமாட்டான். அவன் வந்தால் அவனை நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். நீ போ முதல்ல. சி போகிறேன். விஜய் சாரி, நீ தான் உன்னை நான் பார்ப்பேன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே நீயும் பின்னாடி வரமாட்டல்ல. உன்னை என் மனசுக்குள்ளேயும் என் கண்ணுக்குள்ளேயும் நல்லா நிறச்சிக்கிற வெற்றி. என்னை மன்னிச்சிரு வெற்றி. நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன் வெற்றி. ஐ லவ் யூ வெற்றி, ஐ லவ் யூ. என் வாழ்க்கையில் நீ தான் என் புருஷன். உன்னை தவிர வேறு யாரையும் நான் நினைக்க மாட்டேன். அதே மாதிரி கல்யாணமும் பண்ணிக்க மாட்டேன். கடவுள் உன் கூட என்னை சேர்த்து வச்சா ஓகே, இல்லைன்னா என் வாழ்க்கையில் நீ மட்டும்தான். மீரா எப்படி கிருஷ்ணனை பார்த்துட்டே தன்னோட காதலோடு வாழ்ந்தாங்களோ அதே மாதிரி தான் உன்னை வச்சுக்கிட்டு மனசில் அப்படியே வாழ்ந்துருங்க வெற்றி, வாழ்ந்துருங்க. என்னை மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சிருங்க. பிங்கி, என் மூஞ்சிலேயே முழிக்காதடி. அழிக்காதுடா, அழிக்காது. சரி, என்னை மன்னிச்சிருங்க. சாரிம்மா பிங்கி, என்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போயிடுச்சு. எனக்கு ஹெல்ப் பண்ண போய் உங்கள் ஃப்ரெண்டு ஒன்று தப்பாக நினச்சிட்டாம்மா, என்னை மன்னிச்சிரு. சார், என்னை மன்னிச்சிடுங்க சார். இப்படியெல்லாம் நான் நடக்கும்னு நினைக்கல சார். அவள் இப்படியெல்லாம் பேசக்கூடிய ஆளே இல்லை. ஏன் இப்படி நடந்துக்கிட்டான்னு எனக்கு தெரியல சார். மன்னிச்சிடுங்க சார், மன்னிச்சிடுங்க. என்னால் சேர்த்து வைக்க முடியல, பிரிக்கிறதுக்கு காரணமாயிட்டா சார். என்னை மன்னிச்சிடுங்க. உன் ஃப்ரெண்டு எப்படி பண்ணி வச்சிருக்கான்னு பாரு. என் மச்சானை எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கான். அவன் கண்ணுலேருந்து தண்ணி வந்து நான் பார்த்ததில்ல. ஆனால் அவன் எவ்வளோ ஃபீல் பண்ணுறான் தெரியுமா? இட்ஸ் ஓகேம்மா, கொஞ்சம் நாள் எடுக்கும். நான் என்னை தேத்திக்குவேன். உன் ஃப்ரெண்டு இனிமேல் நான் பார்க்க மாட்டோமா, அதை மட்டும் சொல்லிடு. ஒரு நல்ல வாழ்க்கையும் நல்ல வாழ்க்கை துணையும் அவள் இழந்துட்டா சார். மன்னிச்சிடுங்க சார். உங்களுக்கு ரொம்ப நல்ல பொண்ணு கிடைக்கும் சார். கண்டிப்பாக எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. உங்கள் நல்ல மனசுக்கு நல்ல பொண்ணு கிடைக்கும் சார். தயவு செய்து அவளை விட்டுருங்க சார். இவ்வளோ தூரம் அவமானப்படுத்தினதுக்கப்புறம் நீங்கள் அவங்க வாழ்க்கையில் போகிறது நல்லதில்லை சார். வயசுக்கு மீறி பேசியிருந்தாலோ தகுதிக்கு மீறி பேசியிருந்தாலோ மன்னிச்சிடுங்க சார். அப்படி இல்லை பிங்கி, நீ என் தங்கச்சி மாதிரி தான். கவலைப்படாத, உன்னை நான் தப்பாக நினைக்க மாட்டேன். எனக்காக நீ அவளை கூப்பிட்டு வந்த, ஆனால் அவள் உன்னையவே ரொம்ப காயப்படுத்திட்டாமா. மன்னிச்சிரு சார். அது பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்குவேன். நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க சார். ரமேஷ் சார், நீங்கள் தப்பாக நினைக்கிறேன்னா சாரை டேக் கேர் பண்ணிக்கோங்க. நான் கிளம்புறேன் சார். பார்த்துக்கிறேம்மா, பார்த்துக்கிறேன், போங்க. மச்சி, கஷ்டமாக இருக்குடா. இப்படி இருக்காதடா. என்னால் முடியலடா. நான் என்னடா பாவம் பண்ணேன். வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் மறந்துட்டு ஒரு பொண்ணை நேசிச்சேன்டா. ஆனால் அது எனக்கு கிடைக்காமையே போயிடுச்சுடா. அவள் பார்க்கும்போது சிரிக்கும்போது வெக்கப்படும் போது என்னை மனசில் வச்சிட்டு இருக்கான்னு நினச்சேன்டா. ஆனால் அவள் எல்லாமே நடிப்பாடா. இந்த காலகட்டத்தில் யாருடா நம்ப முடியும்? அமைதியாக இருடா, பேசாமல் இரு. இந்தியா போகிற பிளானில் இருக்கோம்ல, தேவையில்லாமல் உங்கள் அம்மா அப்பாவை கஷ்டப்படுத்தாத. வாழ்க்கையில் நமக்கு எது கிடைக்குமோ அது கிடைக்கும், சரியா? சரிடா, நீ சொல்கிறதும் கரெக்டு தான். உனக்கு என்ன மச்சி, உன் டேலண்ட்டுக்கும் உன் நல்ல மனசுக்கும் நல்ல பொண்ணு வரும்டா. இவளை விட ஆயிரக்கணக்கான பொண்ணு உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வருவாங்க. கவலைப்படாத. இதெல்லாம் ஒரு பாஸ்ட்டாக நம்ம கடந்து போயிடணும்டா. நமக்குன்னு யார் கூட வந்து சேருவாங்களோ அவங்க தான் சேருவாங்க, சரியா? சரிடா, சரி. ஷோ, இவ வேற எதுக்கு நீங்கள் வர சொல்லியிருக்கான்னு தெரில. இந்த ஃபங்க்ஷன் ஏரியாவில் எல்லாருமே சூப்பராக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. நான் பாட்டுக்கு இங்கே வந்து வாசலில் நின்றுட்டுருக்கேன். யோ சுனிதா, சீக்கிரம் வந்து தொலைய மாட்டேங்கிறாளே. ஹலோ சுனிதா, எங்கடி இருக்க? வந்து சேர்டி ஃபஸ்ட்டு. ஏ காவியா, நீ எங்கடி? இங்க இல்லடி, இவ சுனிதா தான். இங்கே வா, நான் தனியாக இருக்கேன். பிங்கி பாட்டுக்கு என்னை கூப்பிட்டு வந்துட்டா எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தாளா, அதனால தாண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் எப்படி உள்ளே போகிறது? எனக்கு கஷ்டமாக இருக்கே. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வா. இந்த ட்ரெஸ் நல்லா தான் இருக்குது. ஏண்டி, நீ எவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்க. என்னை பாரு எப்படி இருக்கேன்ட்டு. அப்படியே ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்திருக்கேன்டி. நீ தான் ரொம்ப அழகாச்சேடி. நீ எப்படி ட்ரெஸ் பண்ணாலும் அழகாக தான் இருப்ப. வா போகலாம். வேணாண்டி, எனக்கு இன்விட்டும் இல்லை, இன்விடேஷனும் இல்லை. எதுக்குடி நான் உள்ளே வரணும்? அனாவசியமாக எனக்கு எங்கேயும் வரதுக்கு விருப்பம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வேலை இருக்குது, போகணும். அவளுக்கு கால் பண்ணிட்டே இருக்க, எடுத்தும் தொலை மாட்டேங்கிறாடி. கொஞ்சம் நீ உள்ளே போனேன்னா அவளை கொஞ்சம் வெளியே வர சொல்கிறியா? நீ வேணா போடி, நான் அவளுக்கு கம்பெனி கொடுக்குறேன். நான் வந்திருக்கேன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக இருப்பா. நீ போ, உனக்கு டைம் ஆச்சுன்னா நான் அவளை கூப்பிட்டு வந்துக்கிறப்போ. அப்படியா? சரிடி, நீ பார்த்து பத்திரமா கூப்பிட்டு வா. சரியா, நான் கிளம்புறேன். காஃபியா, என்ன இவ்வளோ சிம்பிளாக வந்திருக்கா? இவ்வளோக்கு இன்வைட் பண்ணி வந்ததே, ஏன் இவ்வளோ சிம்பிளாக வந்திருக்கான்னு தெரியலையே. காஃபியா, வாங்க. நம்மாளு எப்படி கூப்பிட்றாரு பாரு. காவியா, நான் சொன்னல அப்படித்தான் இவரு. ஓ அப்படியாடி, ரொம்ப நல்லா இருக்காருடி. சூப்பர் சாய்ஸ் டி. தேங்க்ஸ் டி. காவியா, வாங்க உள்ள போலாம். நீயே சொல்லுடி ப்ளீஸ் டி. தோ வரோங்க.
நீங்கள் உள்ளே போங்க, வந்துடுவாங்க. ரெண்டு பேருமே உள்ள வாங்க. நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் தான் நடக்குது. எதுக்கு ரெண்டு பேரும் வெளியே நிக்கிறீங்க? காவ்யா உள்ள கூப்பிட்டு வாங்க அவங்களையும். சரியா? நான் உள்ள போறேன். ப்ளீஸ் வாங்க. இல்லை, நான் ரொம்ப சிம்பிளாக வந்திருக்கேன். அதனால தான் எனக்கு வர்றதுக்கு தயக்கமாக இருக்குது. ஏங்க இவ்வளோ தெரிஞ்சவங்களா வந்துட்டு என்னங்க நீங்க? ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ட்ரெஸ் தான் பிரச்சனை. இப்போ நான் ட்ரெஸ் உடனே ஆர்டர் பண்ணி தரேன். போட்டுட்டு உள்ள வாங்க. காவ்யா என்ன நீங்க இப்படி? ஏமா நீங்க சொல்ல மாட்டீங்களா? அதானே அவர் தான் சொல்கிறாரு, வாடி, ஏன் இப்படி நின்றுட்டு இருக்க, ட்ரெஸ் கூட ஆர்டர் பண்ணி தரேன்னு சொல்கிறாரு. ப்ளீஸ் டி உள்ள வாடி, எனக்கும் கம்பெனியாக இருக்கும்ல. பாருங்க உங்க ஃப்ரெண்டு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அவங்க கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக உள்ள வரலாம்ல. ஐயோ, இவனே விடவே மாட்டேங்கிறாங்க. சரி சரி, நான் வரேன் உள்ள, இப்படியே வரேன். எனக்காக ட்ரெஸ் எல்லாம் ஆர்டர் பண்ண வேணாம். அப்பாடா எப்படியோ உள்ள வரா. ஏதோ மறந்துட்டா போல இருக்கு. சரி வாங்க ரெண்டு பேரும் உள்ள. எப்படிடி, நல்லா இருக்காரா? எனக்கு பொருத்தமாக இருக்காரடி. உண்மையாக ரொம்ப சூப்பராக இருக்காருடி. ரொம்ப தன்மையாக பேசுகிறாரு. ஆக்சுவலாக உன்னோட ஃப்ரெண்டு தான் எனக்கு கூட ட்ரெஸ் ஆர்டர் பண்ணி தரேன்னு சொல்கிறாரு. அப்போ உன்னை எவ்வளோ நல்லா பார்த்துக்குவாரு. ரொம்ப நல்ல மனுஷனாக தான் இருக்காரு. ஆனால் என்ன, உன்னை விட ரொம்ப அழகாக இருக்காருடி. ஏய், அப்போ நான் அழகா இல்லையாடி? போடி கூட, நான் பேசவே மாட்டேன். சும்மா சொன்னேன்டி, என் ஃப்ரெண்டுங்க ரெண்டு பேருமே அழகு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ போ. நான் கண்டிப்பாக உள்ள வந்து தான் ஆகணுமாடி. ஏண்டி, அவர் ட்ரெஸ் ஆர்டர் பண்ணி தரேன் நீங்கள் போட்டுட்டு வாங்கன்னு சொன்னாலும் வேண்டாங்கிற, இப்போ உள்ளே வரணுமான்னு கேட்குற. உன்னை கொண்டுருவேன். வந்து ஒரு 10 நிமிஷமாவது உள்ளே இருந்துட்டு போயேன். என்னை பார்த்துட்டு என்னடி நீ எப்போ தானே பார்க்குறோம், வாடி. உங்கள் மாமியார் வீட்டு ஃபங்க்ஷன் நான் ஏண்டி வரணும்? மாமியார் வீடு ஆகிற வரைக்கும் நீ என் கூட வா. அதுக்கப்புறம் நான் பழகிட்டேன்னா நானே எல்லாம் பார்த்துக்குவேன். பூஜையில் கரடி மாதிரின்னு சொல்கிறியா? அப்படியெல்லாம் சொல்லலை, வாடி. அப்படிதான்டி, அதுக்கு தாண்டி சிரிக்கிறேன். நீ ஒன்று சாரிடி, மன்னிச்சிரடி, நான் வேணுக்குன்னு எதுவும் பண்ணலடி. உனக்கு என்னை பார்த்தா எப்படி தெரியுது? கிணச்சி மாதிரி தெரியுதா? நீ கூப்பிட்டேன்னு வந்தரல, இனிமேல் இங்கேயும் நான் வரமாட்டேன்டி. போதும்டி போதும். என்னால் ஒருத்தவங்களை அவமானப்படுத்துகிற லெவலுக்கு எனக்கு கொண்டு வந்துட்டல. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வேண்டான்னு அவர்கிட்ட நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். திருப்பி திருப்பி அவர் ப்ரப்போஸ் பண்ணாதான் வர சொல்லியிருக்காருன்னு உனக்கு தெரிஞ்சும் என்னை எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்தேன்? தேவையில்லாமல் அவருக்கு அவமானம் தானேடி. சரிடி, மன்னிச்சிரு, தெரியாமல் பண்ணிட்டேன். இனிமேல் நீயே சொன்னா கூட நான் அவரை பார்க்குறக்கு கூப்பிட்டு வரமாட்டேன், போதுமா? சரி சாரிடி, வா நம்ம போவோம். இப்போ உனக்கு சந்தோஷமா? கேட்குறேன், உனக்கு இப்போ சந்தோஷமா? உன்னால என் ஃப்ரெண்டு சாக கிடக்குறாண்டி. என்னைக்கு உன்னை பார்த்தானோ அன்னைக்கு போச்சு அவன் நிம்மதி. என்னாச்சு? என்ன சொல்றீங்க? என்னாச்சு சார்? என்னாச்சு? அவருக்கு என்னாச்சு? இவ கூட சண்டை போட்டு போய் எங்கேயோ மரத்துல மோதிட்டானா. என்னாச்சுன்னு தெரியல. பக்கத்துல இருந்தவங்க பார்த்துட்டு கால் பண்ணாங்க. என் ஃப்ரெண்டுக்கு மட்டும் ஏதாவது ஆகட்டும்டி, உன்னை சும்மாவே விட மாட்டேன் பார்த்துக்க. வெற்றி, வெற்றி, உங்களுக்கு என்னாச்சு வெற்றி? ஏ சுனிதா, இருடி.